கீதம் சோத்திரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை மாத்திரம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, உன்னை மாத்திரம் வர்த்திக்கப்படுவேன்னு சொல்லல, உன்னையும் உன் பிள்ளையும் உன்னையும் உன் பிள்ளைகளையும். அப்படின்னா பிள்ளைகள்னா 1 2 3 4 5 இருக்கும். ஒவ்வொரு வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்கும், ஒரு வீட்டுல 1 பிள்ளைகள் இருக்கும். அவர் அப்படி பிரிச்சு சொல்லல, உன்னையும் உன் பிள்ளைய அவர் சொன்னது, உன் பிள்ளைகளையும் எல்லா காரியத்திலையும் வர்த்திக்கப்பட, எல்லா காரியத்திலையும் வர்த்திக்கப்படுவேன். அப்ப எல்லா காரியமும் நம்ம வர்த்திக்க பண்ணி கொள்ள வேண்டும். எல்லா காரியமும் ஆண்டவருக்கு வாங்கி கொள்ள வேண்டும். அப்படின்னா சாப்பாட்டு காரியத்தை மாத்திரம் கேட்காதீங்க, வீட மாத்திரம் கேட்காதீங்க, எல்லா காரியத்திலையும் உன்னையும் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த காரியத்தை சொல்லி இந்த 8வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் சொல்றார், உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவேன். அப்படின்னா உங்களை மேல்மைப்படுத்துவேன். உன்னை தாழ்மைப்படுத்துறது இல்ல, மேல்மைப்படுத்துவேன். மேல நம்ம பார்த்தது போல கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். ஆமென். 6 மணி ஆச்சுன்னா இருட்டாச்சுன்னா ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயமே எனக்கு சொல்ற. கர்த்தருக்கு நான் பயப்படும் போது தேவன் உன் பொண்ணையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வாழ்க்கையில கர்த்தர் வர்த்திக்கப்படுறது லேசான காரியம் இல்ல. தேவன் நம்மளை உயர்ந்த இடத்துல வைத்து தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ணி நம்மளை கிருபையா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். தேவன் கிருபையா ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்மளையும் நம்மளுடைய வாய்களையும் நம்மளுடைய கரங்களையும் தட்டி தேவனை துதிக்க வேண்டும். தேவனை நன்றாக துதிக்க வேண்டும். இரவுல நினைக்க வேண்டும், பகல்ல நினைக்க வேண்டும், வேலைக்கு போகும்போது நினைக்க வேண்டும், வேலைக்கு போயிட்டு வந்து நினைக்க வேண்டும், வேலைக்கு போகும்போது ஜெபிக்க வேண்டும், வந்தோடி ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். அந்த பயம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றா, உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உன் பிள்ளைகளையும் நான் வர்த்திக்க பண்ணி இந்த தேசத்துல ஆசீர்வாதமா வைப்பேன். இந்த பட்டணத்துல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த பட்டணத்துல நன்மைகள் தேடி உங்களுக்கு, இந்த பட்டணத்துல எல்லாத்திலையும் திருப்தி அடையும்படியாக, எல்லா காரியத்திலையும் சுதந்திரமா இருக்கும்படியாக, இவ்வளவுமாக கண்ட குறைகளை இனி காணாதபடி என்னையும் என் பிள்ளைகளையும் தேவன்